நண்பர்களே, ஒரு வருத்தமான செய்தி. நம்ம டைரக்டர், இயக்குனர், நடிகருமான நம்ம பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக மரணம் அடைஞ்சிட்டார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்லவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சாவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னால் இதை நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு காலத்தில் எப்படி நடிச்சிருப்பார் மனோஜ் பாரதி ராஜா. நல்ல ஒரு திறமையான நடிகர், ஒரு நல்ல மனுஷன் கூட. ரொம்ப ஒரு திறமையான ஒரு ஹார்ட்ஒர்க், நல்ல ஒரு மனிதன். அவருக்கு 48 வயசில் இப்படி ஒரு கடவுள் இருக்கார். கடவுளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எப்படி வேணாலும் ஒரு மனுஷனுடைய உயிர் நடந்தாலும் சரி, நின்னாலும் சரி, எதில் போனாலும் சரி, மனுஷனுடைய உயிருக்கு கேரண்டியே கிடையாது. நியூஸில் பார்த்தேன், அவங்க அப்பா மனோஜ் பாரதி ராஜா சார் அழுந்ததை பார்த்தேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவர் வயசான மனுஷன். ஒரு மகன் இறந்துட்டான்னா அவர் வயசுக்கு எப்படி தாங்குவாருன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளாம் ஏற்றுக்க வேண்டியதான். மொத்த தமிழ்நாட்டில் நான் நிறைய கமெண்ட்லாம் பார்த்தேன். கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து ஆழ்ந்த இறுக்கங்கள் நிறைய பேர் கமெண்டில் தெரிவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு மனோஜ் பாரதி ராஜா எந்த அளவுக்கு அவருடைய திறமையை நடித்து மக்களுக்கு காமிச்சிருப்பார். இன்னும் யாரும் மறக்கலை. பழைய நடிகராக இருந்தாலும் அவர் ஒரு நல்ல ஒரு காலத்தில் நிறைய காதல் படம் எல்லாமே கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு திறமையான நடிகர் கூட. நான் அவரோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். அப்பா இல்லாமல் நான் இல்லை. நான் கடைசி வரலும் தன்னோட பையன் தன்னோட பேர் வந்தால் போதும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தவர். நல்ல மனிதன். ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எனிவே அவருக்கு ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். எனிவே ஆழ்ந்த இறுக்கங்கள். கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷன் இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இல்லை. என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு நடிகர். இப்போ தான் கொஞ்சம் நாளாக நடிக்காமல் இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முகத்தை காமிச்சார். அந்த கடவுள் பிடுங்கிட்டான். என்ன பண்ணுறது? விதி. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே மனோஜ் பாரதி ராஜாவுக்கு ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.